கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 46:1 இப்படி சொல்லுகிறது: தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்கிற காரியம் இந்த 2024ஆம் ஆண்டில் இந்த 12 மாதம் முழுவதுமாக எத்தனையோ விதமான ஆபத்து, பலவீனம், போராட்டம், பிரச்சனை, அவமானம், நிந்தை, துக்கம், கண்ணீர், இழப்பு என்னென்னமோ வந்தாலும் கூட அவர் நமக்கு அடைக்கலமாக இருந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலமாக இருந்திருக்கிறேன், நான் உனக்கு பலனாக இருந்திருக்கிறேன், உனக்கு ஆபத்து வந்த நேரத்தில் நான் அனுகூலமான துணையுமாய் இருந்து இந்த 12 மாதம் முழுவதுமாய் நம்மளை கண்ணின்மணியை போல வழி நடத்தி வந்த அந்த தெய்வத்திற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாய் காணப்படணும். நமக்கு அப்படி தான் அவர் இந்த 12 மாதம் முழுவதுமாய் அவர் நமக்கு பலனாக இருந்திருக்கிறார், அனுகூலமான துணையுமாக இருந்திருக்கிறார், நமக்கு அரணான கோட்டையாக இருந்திருக்கிறார், அடைக்கலமாக இருந்திருக்கிறார். அவர் இனிமேலும் அப்படியே இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் இனிமேலும் நம்மளை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அவர் நம்மளை இப்படியாப்பட்ட காரியங்களாக வழிநடத்தணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது: ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. நமக்கு முன்னாடி எத்தனை விதமான போராட்டங்கள், வியாதிகள், விரோதமாக எழும்புகிற மனுஷர்கள், விரோதமாக எழும்புகிற காரியங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, பயப்படக்கூடாது. அதை கர்த்தர் சொல்லுங்க, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்கிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், பயப்படாதே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பூமி நிலை மாறின மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நடு சமுத்திரத்தில் தத்தளிக்கிற மாதிரி நின்றுட்டு நம்ம என்ன செய்வோமோ அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்தாலும் சரி, ஜலங்கள் கொந்தளித்து பொங்குகிற மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை மேலும் மேலும் பொங்கி எழுந்தாலும் சரி, பெரும் காற்று வீசுகிற மாதிரி 4 பக்கமும் நம்மளை சுற்றி நெருக்குகிற மனுஷர்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எழும்பினாலும் என்ன வந்தாலும் சரி, பயப்படாதே. கர்த்தர் பயப்படாதே. அப்படி பயப்படாமல் நம்ம இருக்கும்போது மாத்திரம்தான் நம்மளோடு கூட அவர் அடைக்கலமாக இருப்பார், அவர் பலனாக இருப்பார், ஆபத்து வருகிற நேரத்தில் அனுகூலமான அவர் துணையுமாக இருப்பார். வேதத்தில் பார்க்கிறோம், நோவாவினுடைய காலத்தில் பெரிய பெரும் வெள்ளம் வந்தது, கொந்தளிப்பு வந்தது, ஜல பிரயாணம் வந்தது. ஆனால் நோவாவோடு கூட கர்த்தர் இருந்தனால, கர்த்தருடைய கண்களிலிருந்து நோவாவுக்கு தயவு கிடைச்சதுனால, கிருபை கிடைச்சதுனால, அவர் பயப்படாமல் இருந்ததுனால, எவ்வளோ பெரிய அழிவு வந்தாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு அவர் நினச்சதுனால தான் அவர் நிமித்தமாய் அவரும் அவருடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டாங்க. அவர் அடைக்கலமாக இருந்தார். வேதத்தில் பார்க்குறோம், பவுல் பிரயாணப்பட்டு போகிற இடத்துல காற்று வீசினது, கடல் கொந்தளித்தது, பெருங்காற்று வீசினது. எல்லாரும் மாலுமியை நம்பினாங்க, அதில் இருக்கிறவரை நம்பினாங்க, மனுஷனை நம்பினாங்க. ஆனால் பவுல் கர்த்தரை நோக்கி, தெய்வத்தை நான் ஆராதிக்கிறவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி பவுல் தன்னை அழைத்தவரை நோக்கி நம்பிக்கையாக இருந்ததுனால தான் ஆபத்து வந்த நேரத்தில் அவர் அனுகூலமான துணையுமாக இருந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பயம் இருந்துச்சு அப்படின்னா அது தெய்வ பயமாக மாத்திரம்தான் இருக்கணும், தெய்வத்துக்கு பயப்படுகிற பயமாக மாத்திரம்தான் இருக்கணும். நமக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகளை பார்த்து, நமக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டம், பிரச்சனை, மனுஷர்களை பார்த்து நம்ம பயப்படாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அவரை மாத்திரம் நம்ம நம்பணும் அப்படின்னா, அவர் நமக்கு அடைக்கலமாய், பலனாய், அனுகூலமான துணையுமாய் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். ஆமென்.